வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். வீடியோ போட்டு நம்ம நாளாகுது. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரினா வீடியோ போல். இப்போ வந்து நம்ம உளுந்து கஞ்சிக்கு, அதாவது உளுந்து கஞ்சி வைக்கிறோம்ல, அதுக்கான உளுந்து இப்போ இதில் 4 கிலோ. 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நான் 5 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், நல்லா கடை அரிசி. இதை வச்சு எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து எவ்வளோ சத்து நிறைஞ்சதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு வரேன். இந்த கருப்பு உளுந்தோட கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து கலந்துக்கிட்டோம்னாக்கா நம்ம 2 செவந்து ஒன்றா வர்றது தெரிஞ்சு போயிடும். நம்ம எடுத்து சும்மா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் தேவையில்லை. வெள்ளை உளுந்து செவந்து வந்துட்டால் கருப்பு உளுந்து செவந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுத்தாச்சு எல்லாமே. இப்போ நம்ம அடுத்து ஒரு 10 கிலோ கிட்ட நெய் உருண்டைக்கு, அதாவது பைத்தன் லட்டுக்கு வறுக்க போகிறோம். ஆளுக்காக மாவு கேட்டிருக்காங்க, அதனால் அரைக்கிறோம். நான் நயமான பைத்தம்பருப்பு தான் வாங்கி இப்போ வறுக்க போகிறேன். எல்லாமே நல்லா வறுத்து காய விட்டுருக்கோம், ஆற விட்ருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த 10 கிலோ பருப்புக்கு ஒரு 1/2 கிலோ புழுங்கரிசி வறுத்து வச்சுருக்கேன், கலக்கறதுக்கு பொரியரிசி. நல்லா உளுந்து மாவு இதேமாரி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். நம்ம இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்து உளுந்து மாவு போட்டு இதில் கஞ்சி வைப்போம். இதுக்கு நான் 2 சின்னதாக கருப்பட்டி வெல்லம் போடுறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. இல்லை உப்பு போட்டும் குடிச்சிக்கலாம். இதில் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குவோம். இதோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டுக்குவோம். உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து நல்ல ஒரு இடுப்பு வலிக்கு, முதுகு வலி, இது கை கால் வலி எல்லாமே கேட்கும். மாதவிடாய் காலத்தில் பெண்கள், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நிறையா செஞ்சு கொடுக்கலாம். இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸ் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா இதேமாரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன செய்யறதுக்கு நேரம் இல்லை, அதனால எங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாவை இதேமாரி கஞ்சாவும் வச்சு சாப்பிட்லாம், களியாகவும் கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் இட்டு கருப்பட்டி போட்டு கொடுக்கலாம். நான் கருப்பட்டி போட்டுக்கிறேன், நீங்கள் வெல்லமோ வெள்ளை சர்க்கரையோ போட்டு செஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.